ஏன்ஷியன்ட் காஸ்மாலஜி, பண்டைய காலத்து அண்டவியலை குறித்த சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டவியல் என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் செய்கிற ஆராய்ச்சி. அதை குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். நாம இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரியே அந்த காலத்துல உள்ளவங்க பூமியையும் வானத்தையும் கருதல. நாம இப்போ பூமி உருண்டைன்னு சொல்றோம், அவங்க பூமி தட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. நாம இப்போ வானம்ன்ற ஒன்றை புகை மண்டலமாக பார்க்கிறோம், அவங்க அதை வேற மாதிரி யோசித்திருந்தாங்க. இப்படி எல்லா விதத்திலேயும் வேதம் எழுதும் பொழுது இருந்த வேத ஆசிரியர்கள் நினைத்ததை விட இப்பொழுது நாம் கண்டுபிடித்திருக்கிற விஷயங்கள் முற்றிலும் வித்தியாசமானவைகள். பொதுவா இஸ்ரவேலர்கள் அந்த காலங்களில் இருந்த நம்பிக்கையை அவர்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலதை தவிர. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு கதை இருந்தது. ஆனா பொதுவாக பூமி தட்டை அப்படின்றது தான் பழங்காலத்தில் உள்ள எல்லாரும் யோசித்தாங்க. ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லைக்கு தாண்டி போனா கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி யோசித்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த உலகம் 3 அடுக்குகளால் உருவாயிருக்கிறது என்பதை நம்பினாங்க. அதாவது இந்த பூமி நடுவுல இருக்குது, இந்த பூமிக்கு மேல வானம் இருக்குது. இந்த வானம்னா தான் நாம இப்ப சொல்ற ஸ்கையை சொல்லல, அவங்க ஹெவன் அப்படின்ற வார்த்தையை அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வானத்துக்கு மேல தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பூமி இருக்குது, பூமிக்கு கீழே அண்டர்வேர்ல்டு ஒன்று இருக்குது. அதாவது ஹெவன், எர்த், அண்டர்வேர்ல்டு. பூமி மனிதர்களுக்குரியது, வானம் கடவுளுக்குரியது. இந்த அண்டர்வேர்ல்டு என்று சொல்லப்படுகிற ஷியோல் என்று சொல்லப்படுகிறது இறந்து போன மனிதர்கள் போய் வாழ்கிற இடம். இறந்து போன மனிதர்கள் போய் வாழ்கிற இடம் அப்படிங்கிறத அவங்க நம்புனாங்க. இதுக்கெல்லாம் வேதத்துல ஆதாரம் இருக்குது. நீங்க யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 கற்பனையில கூட பூமியின் மேலே பூமியின் கீழே உள்ள தண்ணீர்களில் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 3 இடத்துல இருக்கிற எதையும் நீ சொரூபமா செய்ய வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த பூமிக்கு கீழே போறது கெட்டவங்கெல்லாம் கீழே போவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் துன்மார்க்கனும் நீதிமானும் மரிக்கிறான், எல்லாரும் ஷியோலுக்கு தான் போறாங்க, எல்லாரும் அண்டர்வேர்ல்டுக்கு தான் போறாங்க. அது நியூட்ரலான பிளேஸ், தண்டனை கொடுக்குற இடமாக மோசே காலத்து எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் அப்படி நினைக்கல. அது பிறகு இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்கத்தினுடைய ஐடியாவை பரவி இருந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முழு கிரேக்க உலகத்திலையும் யூதர்கள் பரவி இருந்தாங்க. அவங்க கிரேக்க பிலாசபர் சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிதான் இந்த நீதிமான்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, கெட்டவங்கெல்லாம் நரகத்துக்கு போய் அங்க துன்பப்படுத்தப்படுவாங்க அப்படின்ற ஐடியாஸ்லாம் அப்படிதான் உருவாச்சு. ஆரம்பத்தில் அப்படி இல்லை. பிறகு பூமி ஒரு தட்டையான பறக்கும் தட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருக்குது. அது தண்ணி மேல மிதந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த பூமிக்கு அஸ்திபாரம் இருக்குதுன்னு நம்பினாங்க. இந்த வானத்துக்கு மேலேயும் தண்ணி இருக்குது, பூமிக்கு கீழேயும் தண்ணி இருக்குது, பூமியை சுற்றிலும் தண்ணி இருக்குது. இதான் அவங்களோட நம்பிக்கை. இந்த பூமிக்கு கீழே ஒரு பில்லர் மாதிரி ஆண்டவர் போட்டு அதுக்கு மேல இந்த பூமியை நிலவரப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். நான் பூமியை அஸ்திபாரம் விடும் பொழுது நீ அங்கே இருந்தாயோ அப்படின்னு யோபு 38வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் கேட்கறத பார்க்கலாம். அதே மாதிரி சங்கீதம் 104வது அதிகாரம் 5வது வசனத்துல தாவீது சொல்றாரு, பூமி நிலவரமா இருக்கும்படி, பூமி அசையாதபடிக்கு அதை ஃபவுண்டேஷன்ஸ்ல வைத்தார் அப்படின்னு போட்டிருக்குது. பூமிக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பினார்கள். அதே போல இந்த ஹெவன் என்று சொல்லப்படுகிற, நாம் சொல்லுகிற இந்த வானம் என்று சொல்லுகிறது நமக்கு தெரியும், அது ஒரு புகைக்கூட்டம் மாதிரி, கேஸ் சம்பந்தமான விஷயம். அது மேகக்கூட்டங்கள் கலைகிறது, மறுபடியும் கூடுகிறது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அது ஒரு சாலிடான விஷயமா இருக்கும்னு நினைச்சாங்க. அது ஒரு வெண்கலத்தினாலான விரிப்பு, வானத்தை விரித்தார் அப்படின்னு வரும். வானத்தை விரிக்கும் பொழுது நீ அங்க இருந்தாயோ அப்படின்னு வரும். அது நீங்க யோபு புஸ்தகம் 37வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வானமும் சிருஷ்டித்தார்ல கூட வானங்களை விரித்தார் தான் வரும். அந்த வானங்கள் ரொம்ப சாலிடான ஒரு விஷயத்தினால ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணாடி மாதிரி விரிக்கப்பட்டிருக்குது. அந்த கண்ணாடிக்கு மேல கடவுள் அரண்மனை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்க நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அந்த கண்ணாடிக்கு மேல. அதான் கண்ணாடி வழியாக நமக்கு தெரிகிறது. அது மாத்திரம் இல்லாம அந்த வானத்துக்கு மேல தண்ணி இருக்குது, அதனால வானத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை கடவுள் திறக்கும் பொழுது நமக்கு மழை உண்டாகுது.
இதான் அவர்களுடைய எண்ணம். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல நோவாவினுடைய பெருவெள்ளத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வானத்தின் பலகணிகளை தேவன் திறந்தார் அப்படின்னு இருக்கும். மழை வர்றதுக்காக. அதே தான் மல்கியா புஸ்தகத்திலையும் வானத்தின் பலகணிகளை திறந்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று சோதித்துப் பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வானத்துக்கு ஒரு ஜன்னல் உண்டு என்றவர்கள் நம்பினார்கள். அது மாத்திரம் இல்லாம, இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வானத்திற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறதாக அவங்க சொன்னாங்க. அது எதை அவங்க நம்புனாங்கன்னா, மலைகளை நம்புனாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மலையினுடைய உச்சிகள்ல இந்த வானம் வந்து முடியிற மாதிரி தெரியும். அதனால அவங்க என்ன நம்புனாங்கன்னா, இந்த வானம் எதுல நிக்குதுன்னா, இந்த மலையில தான் வந்து நிக்குது. இந்த மலை தான் இந்த வானத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்புனாங்க. நிறைய நேரம் மலைகளுக்கு போய் ஜெபம் பண்றதுக்கு காரணம், தேவனுக்கு அருகில போகலாம் அப்படின்றது கூட அவங்களோட நம்பிக்கையா இருந்திருக்குது. 2 சாமுவேல் 22:8 நீங்க பார்க்கலாம் அப்படி. அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் அரண்மனையை வைத்து மேல வாழ்கிறார் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா இருந்தது. தேவன் உலவுகிறார். தேவன் மேல ஒரு ஒரு தேர் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு போறாரு அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. அதை நீங்க யோபு 22:14 வாசிக்கலாம். ஆமோஸ் 6:9 நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்படிப்பட்ட பண்டைய கால நம்பிக்கைகளுக்கும் நமக்கும் முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக வேதத்தை இன்னும் சிறப்பா கற்றுக்கொள்ள முடியும். நாம அந்த காலத்துல எழுதினவர்கள் செய்தியை தான் சொன்னாங்களே தவிர சயின்ஸை சொல்லல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பூமி உருண்டையா இருந்தாலும் பூமி தட்டையா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதை சொல்றதுக்காக வேதாகமம் எழுதல. பூமியை ஆளுகை செய்கிறவர் தேவன், பூமி மேல கண்ட்ரோல் உடையவர் தேவன் என்பதையெல்லாம் சொல்வதற்காக தான் வேதாகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல சயின்ஸ் சொல்லல. அந்த காலத்துல அவர்கள் நம்பினதை அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் வேதத்தை நாம் புரிந்து கொள்வது இன்னும் எளிமையாக இருக்கும்.